Hi to all, welcome to What Next Tamil Foods. இன்னைக்கு நம்ம What Next Tamil Foodsல பார்க்க போற ஒரு டிஷ் ரொம்ப டேஸ்டியான ஒரு கிறிஸ்பியான டிஷ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த டிஷ் வந்து வீட்லயே எப்படி வந்து நம்ம French fries ரொம்ப டேஸ்டியா பண்ணலாம், அதே நேரத்துல ரொம்ப கிறிஸ்பியாவும் கடையில இருக்கிற மாதிரியே எப்படி பண்ணலாம்ன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த தளத்துக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த French fries செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பொட்டேட்டோ மட்டும் போதும். 3 பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ, ஸோ எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பொட்டேட்டோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட் பொட்டேட்டோ வாங்கும்போது முக்கியமாக ஒன்று கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா வந்து French fries செய்யறதுக்கு ரொம்ப திடமானவும் அதே மாதிரி நீட்டமாக இருக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு வாங்குங்க. ரொம்ப ஸ்மால் பொட்டேட்டோஸ் வாங்கிடாதீங்க. அப்போதான் வந்து நீட்டமாக French fries செய்யறதுக்கு நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அதோட கொஞ்சம் சால்ட்டியாகவும் நல்லா ஸ்பைஸாகவும் இருக்கிறதுக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் சில்லி பவுடரும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ French fries எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பொட்டேட்டோஸை வந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பொட்டேட்டோவை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு பொட்டேட்டோ வந்து ஃபுல்லாக பீல் பண்ணிக்கோங்க. அந்த மேலே இருக்க தோலை ஃபுல்லாக உரிச்சு எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி பீலர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீலரில் வந்து மேலே இருக்க தோலை எல்லாமே உரிச்சு எடுத்துருங்க. இப்போ பொட்டேட்டோவில் இருக்கிற எல்லா தோலையும் வந்து உரிச்சு எடுத்தாச்சு. இந்த உரிச்சு எடுத்த பொட்டேட்டோவை எடுத்து மேலே இருக்க டாப்லையும் கீழே இருக்க பாட்டம்லையும் வந்து லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போதான் வந்து French fries செய்யறதுக்கான நீட்டமான ஸ்டிக் மாதிரி அந்த பொட்டேட்டோஸ் வந்து கட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே வந்து பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீட்டமாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கட் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ண பொட்டேட்டோஸை வந்து ஒரு வாட்டர் பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து எல்லா பொட்டேட்டோஸுமே வந்து கட் பண்ணியாச்சு. French fries செய்யறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கட் பண்ணி வச்சிருந்த அந்த பொட்டேட்டோஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஹாட் வாட்டர்ல போட்டு நல்லா க்ளீன் பண்ணுங்க. நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஸோ அதை நல்லா உதறி விட்டு பக்கத்துல இன்னொரு பவுல்ல வந்து ஒரு கோல்டு வாட்டர் வச்சுக்கோங்க. இந்த ஹாட் வாட்டர்ல கழுவுன அந்த பொட்டேட்டோஸை வந்து அப்படியே எடுத்து நல்லா உதறிட்டு அந்த கோல்டு வாட்டர்ல வந்து போட்டுருங்க. இப்போ இந்த கோல்ட் வாட்டர்ல போட்டுட்டு குறைஞ்சது 20 to 30 நிமிஷம் வரைக்கும் வந்து ஊற வைங்க. இப்போ வந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் அதை ஊற வச்சாச்சு. இப்போ அந்த கோல்டு வாட்டர்ல ஊற வச்ச அந்த கட் பண்ண பொட்டேட்டோஸை எடுத்துட்டு வந்து இன்னொரு ஹாட் வாட்டர்ல வந்து அதை வந்து ஒரு 30 நிமிஷம் ஊற வைக்கணும். அந்த ஹாட் வாட்டர்ல ஊற வச்சு அந்த பொட்டேட்டோஸ் நல்லா உதறி எடுத்து இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் இல்லை ஒரு துண்டு அந்த மாதிரி எடுத்து அதில் வந்து போட்டுக்கோங்க. எதுக்கு இப்படி பண்றோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு மாறி மாறி இப்படி வந்து வாட்டர்ல போட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு காட்டன்ல வச்சு ஒத்தனம் கொடுத்து அந்த வாட்டர்லாம் ட்ரை பண்றோம் அப்படின்னா பொட்டேட்டோல வந்து ஸ்டார்ச் நிறைய இருக்கும். ஸோ அந்த ஸ்டார்ச்சை ஃபுல்லா வந்து நம்ம வெளியே ட்ரை பண்ணி எடுக்கணும். அப்படி எடுத்தா மட்டும்தான் வந்து உள்ளுக்குள்ள ரொம்ப சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் French fries வரும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த ப்ராசஸ் வந்து திரும்ப வந்து பண்றோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு காட்டன் கிளாத் இல்லை ஒரு டவல் எடுத்துட்டு வந்து தண்ணியை ஃபுல்லாக ட்ரை பண்ணி வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி நல்லா ஒத்தனம் கொடுத்து தண்ணியை ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு ஒரு 1/2 hour வந்து ட்ரை பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஒரு 1/2 hour கழிச்சு ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ தண்ணி எல்லாமே வந்து அதுலேருந்து ட்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து அது ஒரு பிளேட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து அந்த ஸ்டார்ச் ட்ரை பண்ணி வாட்டர்லாம் ட்ரை பண்ண அந்த கட் பண்ண பொட்டேட்டோஸை ஃப்ரீசரில் வந்து ஒரு மினிமம் 2 to 3 hours வைங்க. உங்கள் ஃப்ரீசர் நல்லா கூலிங் இருக்குது, நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு 1 hour கூட போதும். ஸோ இப்போ 3 to 4 hours கழிச்சு இப்போ அந்த கட் பண்ண பொட்டேட்டோஸ் வெளியே எடுக்கிறோம். இப்போ அதை வந்து இப்போ ஒரு கடாயில் ஃபுல்லாக ஆயில் நிறைய ஊற்றிட்டு ஸோ அதில் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுல 2 ஸ்டெப் இருக்குது. ஸோ 2 டைம் வந்து ஃப்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் வந்து ஒரு மிதமான வெப்பநிலையில் வச்சு ஒரு ஆஃப் குக் பண்ணணும். செகண்ட் அதுக்கப்புறம் எடுத்து ஒரு டீப் ஃப்ரை பண்ணணும். ஸோ 2 ஸ்டெப்பாக வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஒரு டீப் ஃப்ரை பண்ணாமல் ஒரு ஹாஃப் ஃப்ரை பண்ணுற மாதிரி எல்லா கட் பண்ண பொட்டேட்டோஸும் உள்ளே போட்டு அதை வந்து ஒரு ஹாஃப் ஃப்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து ஒரு ஹாஃப் ஃப்ரை பண்ணியாச்சு, கட் பண்ணி வச்சிருந்த எல்லா பொட்டேட்டோஸும். இப்போ அகைன் வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். கட் பண்ணி வச்சிருந்த எல்லா பொட்டேட்டோஸும் எடுத்து இப்போ டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க ப்ராசஸ் வந்து நீங்கள் ஆஃப் குக் பண்ணுறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ஸோ இந்த டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஹை ஃப்ளேமில் வைக்கணும். இப்போ இந்த ஹை ஃப்ளேமில் வந்து இந்த பொட்டேட்டோஸ் எல்லாமே வந்து டீப் ஃப்ரை ஆகுது. ஸோ உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சே பார்த்தாலே நல்லா தெரியும். ஸோ இப்போ நல்லா வந்து டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. அதை இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு ஆயிலை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த டீப் ஃப்ரை பண்ண ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் சால்ட்டியாகவும் ஸ்பைசியாகவும் இருக்கிறதுக்கு சால்ட்டும் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து சர்வ் பண்ணுற ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வாட்னக் தமிழ் ஃபுட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.